அந்த முக்கு கடையில் பன்னீர் பக்கோடா போட்டிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. எனக்கும் வாங்கி கொடுங்கம்மா. ஐஷு, அம்மா கிட்ட பணம் இல்லைம்மா. நான் நாளைக்கு வாங்கி கொடுக்குறேம்மா. ம் எனக்கு இன்னைக்கு தான் வேணும். எனக்கு இப்போ வாங்கி கொடுங்க. எனக்கு இப்போவே வேணும். சொன்னா கேளு ஐஷு. என்கிட்ட 10 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. நீ வேணா இதில் போய் வேற ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு. இல்லை, எனக்கு பன்னீர் பக்கோடா தான் வேணும். சொன்னா கேளு ஐஷு. அம்மா கிட்ட பணம் இல்லை. நான் நாளைக்கு உனக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன். ம், எனக்கு இன்னைக்கே வேணும் பக்கோடா. நீ வர வர இப்போ ரொம்ப தான் அடம் பிடிக்கிற. சரி வா. இவ வேற அழுகிறத நிறுத்தவே மாட்டேங்கிறா. அக்கா, பன்னீர் பக்கோடா என்ன விலைக்கா? 100 கிராமு 50 ரூபா. சரிக்கா, எனக்கு ஒரு 100 கிராம் கொடுங்கக்கா. நான் நாளைக்கு வந்து காசு கொடுக்குறேன். நான் பக்கோடா கடை தான் வச்சு நடத்துகிறேன். ஒன்றும் ஃபைனான்ஸ் நடத்தலை உனக்கு கடன் கொடுக்கறதுக்கு. உனக்கு வேணும்னா காசு கொடுத்துட்டு வாங்கி சாப்பிடு. இல்லைன்னா கிளம்பு இங்கேருந்து. கடன் எல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. நான் இதுக்கு தான் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன். என் பேச்சு கேட்டியா? அம்மா, எனக்கு வேணுமா. எனக்கு இன்னைக்கே வேணுமா. தேவகி, அந்த பொண்ணுக்கு கொடு பக்கோடா. ஏன் இப்படி பண்ணுற நீ? தேவகி, உனக்கு நல்லாவா இருக்கு? அந்த பச்சை புள்ள பார் எப்படி அழுகுதுன்னு. 100 கிராம் பக்கோடா எடுத்து கட்டி கொடு. 50 ரூபாய் எடுத்துட்டு அவங்க என்ன ஊரை விட்டா ஓடி போயிடுவாங்க. கொடு அவங்களுக்கு. பெரிய தாராள பிரபு வந்துட்டாரு. இந்தா புடி. இந்தா பாரு, நாளைக்கெல்லாம் காசு வந்துடணும். இல்லைன்னா நான் உன் வீட்டு பக்கம் வந்துடுவேன். சரிங்கக்கா, நான் நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேங்க்கா. ஐயோ, என்னங்க, என் மோதிரத்தை பார்த்தீங்களா? மோதிரமா? நீ கையில் தானே போட்டுட்டு இருந்த. எங்கேயாவது மறந்து வச்சிருப்பேன், நல்லா தேடிப்பாரு. வீட்டு ஃபுல்லாக தேடி பாட்டுட்டேங்க, எங்கேயுமே இல்லை. நான் எங்கேயோ தொலைச்சிட்டேங்க மோதிரம். காலையில் நீ மார்க்கெட்டுக்கு போனே இல்லை, அங்கே தான் எங்கேயாவது விழுந்திருக்கும். போய் நல்லா தேடிப்பாரு. நான் நல்லா 4-5 தடவை போய் தேடி பார்த்துட்டேங்க, எங்கேயுமே இல்லை மோதிரம். 1/2 பவுன் மோதிரம் இப்படி அநியாயமாக தொலைச்சிட்டேங்க. நான் என்னங்க பண்ணுறது? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மோதிரம் வாங்கினேன். அந்த மோதிரம் லூஸாக தான் இருந்துச்சு. நான் அப்போவே சொன்னேன், கொஞ்சம் நூலு சுற்றி விட்டு மோதிரம் போடுன்னு. நீ கேட்டியா? அது லூஸாக இருந்ததால தான் எங்கேயோ நழுவி விழுந்திருக்கு. யார்கிட்டையும் மோதிரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லாத. மோதிரம் கிடைச்சா கூட கொடுக்க மாட்டாங்க. ஐயையோ, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேங்க மோதிரம் தொலைஞ்சி போச்சுன்னு. எல்லாம் தேடிட்டு தாங்க இருக்காங்க. சுத்தம் போச்சு போ. இனிமேல் உனக்கு மோதிரம் கிடைச்ச மாதிரி தான். யாராவது தங்கம் கிடைச்சா கொடுப்பாங்களா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? யாருக்கிட்டையும் சொல்லாமல் கம்முனி தேடி இருந்தால் கூட கிடைச்சிருக்கும். அது கிடைச்சா கூட எடுத்தவங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நீ என்னமோ பண்ணு போ. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஆசையாக வாங்கின மோதிரம் இப்படி தொலைஞ்சு போச்சே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 50 ரூபாய் பக்கோடா அந்த பொண்ணு கேட்டால் அவ்வளோ பேசினேன். இப்போ பாரு, 1/2 பவுன் மோதிரத்தை தொலைச்சிட்டு வந்து நிற்கிற. வெந்த புண்ணில் வேலை பார்த்தாதீங்க. நான் போய் நல்லா இன்னொரு தடவை தேடி பார்க்குறேன். நாள் முழுக்க தேடியாச்சு, எங்கேயுமே மோதிரம் காணோம். ஆமாம், மோதிரம் கிடைச்சா உனக்கு கொண்டு வந்து உடனே கொடுத்துடுவாங்க, தங்கம் விற்கிற விலைக்கு. எனக்கு மனசே சரியில்லைங்க. பேசாமல் போய் தூங்கு. கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாயிடும். அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத. யார் இந்த நேரத்தில்? அட நீயாம்மா, வா உள்ள. என்ன விஷயம்மா? ஐயா, நேற்று பக்கோடா வாங்கினேனே, அதுக்கு காசு கொடுக்கலான்னு வந்தேங்கய்யா. இது உங்கள் மோதிரமான்னு பாருங்க. எங்கே காமி. ஐயோ சாமி, இது என்னோட மோதிரம்தான். இந்த மோதிரம் உனக்கு எங்கேருந்து கிடைச்சிதுமா? இந்த மோதிரம் பக்கோடாவில் தான் இருந்துச்சு. மோதிரம் தொலைச்சிட்டு ரொம்ப அழுதுருக்கீங்க போல, கண்ணு எல்லாம் வீங்கியிருக்கு. ஆமாம்மா, எதுக்கு கேட்குற? நான் ஊரெல்லாம் தேடிட்டேன், எனக்கு மோதிரமே கிடைக்கல. நல்ல வேலை இது உனக்கு கிடைச்சிருக்கு. நீயும் கொண்டாந்து கொடுத்துட்ட. ஓ, நல்ல மனசு தெரியாமல் நான் நேற்று உன்னை அப்படி பேசினதுக்கு நீ மனசில் ஒன்றும் வச்சுக்காதம்மா. இந்த காசை வச்சுக்கோ. காசெல்லாம் ஒன்றும் வேணாக்கா,
பாவம் நீங்கள் அழுது அழுது உங்கள் கண்ணு எல்லாம் வீங்கி போய் கிடக்கு. போய் நிம்மதியாக தூங்குங்க. சரி நான் வரேன்க்கா. பாத்தியா தேவகி, அந்த பொண்ணு வீட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கா. அவள் நினச்சிருந்தா இந்த மோதிரத்தை வச்சிருக்கலாம். அவள் நல்ல மனசு. அவள் கொண்டாந்து கொடுத்துட்டா. நீ நேற்று அந்த பொண்ணை எவ்வளோ கேவலமாக பேசின, அதெல்லாம் அவள் மனசில் வைக்காம கொண்டாந்து கொடுத்துருக்கா பாரு. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் இனிமே யாரையும் அப்படி பேச மாட்டேங்க. ஐஷு இங்கே வாம்மா. ஏங்க ஆண்டி எதுக்கு கூப்பிட்டீங்க? ஐஷு, ஐஷு இந்தா உனக்கு பன்னீர் பக்கோடா நிறைய போட்டிருக்கேன், நல்லா சாப்பிடு. ஆண்டி என்கிட்ட காசு இல்லை ஆண்டி. பரவாயில்ல, இனிமேல் நீ டெய்லி வந்து பன்னீர் பக்கோடா வாங்கிட்டு போகிற. இது உனக்கு, இது உங்கள் அம்மாவுக்கு. நான் கொடுத்தேன்னு போய் கொடு என்ன? சரி ஆண்டி, தேங்க்யூ.